அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாடு அரசு உள்ளிட்ட சங்கத்தினுடைய உண்ணாவிரத போராட்டம் என்பது மிக எழுச்சியா கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் ஏறத்த ஒரு 600க்கும் மேற்பட்ட தர உள்ளிட்டார்கள் இன்றைக்கு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவருடைய பிரதானமான கோரிக்கை என்பது தமிழக அரசு அறிவித்திற்கு இருக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச ஊதியம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அதாவது இன்றைக்கு தொழிலாளர்களுடைய புதிய தொகுப்பு வந்திருக்கிறது, அதை தமிழகத்தில் அமல்படுத்த இருக்கிறார்கள். அந்த தொகுப்பின்படி பார்க்கிற பொழுது ஒவ்வொரு தொழிலாளிக்கும், அதாவது அன்ஸ்கில்டு ஸ்கில்டு என்று சொல்லக்கூடிய அந்த இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர் கேட்டகரியில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு 34,500 ரூபாய் என்பது வழங்க வேண்டும் என்பது புதிய தொகுப்புல சொல்றாங்க. அந்த தொகுப்பின்படி இந்த தமிழக அரசு நமக்கு இந்த தொழிலாளர்களுக்கு அந்த ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று நாம் கேட்கின்றோம். அது மட்டுமில்லாமல் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக 13 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அவர்களை தொழிலாளர்களுடைய அந்த சட்டப்படி, தமிழக தொழிலாளர் ஒப்பந்த தொழிலாளர் ஒழிப்பு சட்டத்தின்படி அவர்களை நிரந்தரமாக்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் இதுநாள் வரை அவர்களை நிரந்தரம் செய்யாமல் ஒரு சொற்ப ஊதியத்திற்கு 7,400 ரூபாய் என்ற சொற்ப ஊதியத்திற்கு அவரை தொடர்ச்சியாக வேலைவாக சுரண்டுவதை நாம் எதிர்க்கின்றோம். ஆகவே அவரை உடனடியாக நிரந்தரம் செய்ய வேண்டும். அதுபோன்று உலகத்திலே எந்தவித துறையிலும், அது அரசு துறை, மத்திய துறை, அது பாதுகாப்பு துறையாக, அது அமெரிக்காவில் விட பென்டகன்ல பாத்தீங்கன்னா 2 முறை தான் அவர்களுக்கு பயோமெட்ரிக் வருகை பதிவு என்பது இருக்கும். அதே போன்று நம்முடைய முதலமைச்சர் கூட 2 முறை தான் வருகை பதிவு என்பது இருக்கும். ஆனால் இந்த தொழிலாளர்களுக்கு 7,000 ரூபாய் வாங்கக்கூடிய இந்த தொழிலாளர்களுக்கு அரசு என்பது டாக்டிவ் நிர்வாகம் மிக மிருகத்தனமாக 5 முறை வருகை பதிவேடு செய்ய வேண்டும் ஒரு நாளைக்கு. அவ்வாறு செய்யவில்லை என்று சொன்னால் முழுக்க முழுக்க அவருடைய ஊதியம் வெட்டு என்று அவர்கள் தொடர்ச்சியாக அந்த பணிகளை செய்து வருகிறார்கள். இது மிக மிக அராஜகமான செயல். ஒரு சாதாரண தொழிலாளிக்கு, ஒரு ஊழியருக்கு, அரசுல வேலை செய்கிற அந்த ஊழியருக்கு 5 முறை வருகை பதிவு என்பது எந்த அளவிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது இந்திய அரசியல் சட்ட அமைப்புக்கு, இந்திய தொழிலாளர் சட்டத்துக்கு மிக விரோதமான செயல்பாடாக நாம் கருது. அதே போன்று பெண் தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமானது. அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு என்பது அறவே இல்லை என்று நாம் சொல்றோம். ஏன்னா பொதுமக்கள் புழங்கக்கூடிய அந்த இடம் அது, அந்த அறைகள் என்பது, அந்த இடம் என்பது பொதுமக்கள் புழங்கக்கூடிய இடம் அது. ஆகவே பொதுமக்களுக்கான பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதே போல பெண் தொழிலாளர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதே போன்ற தொழிலே இந்த அரசு என்பது அந்த டாக்டிவ் நிறுவனம் முழுக்க முழுக்க இ சேவை என்று பணத்தை கட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஎஃப் என்ற தொகை வரக்கூடியதே 7,000 ரூபாய். அதுல ஒரு சில பிஎஃப் இஎஸ்ஐ என்று கட் செய்து அதை முழுமையாக கட்டாமல் இருக்க. இஎஸ்ஐ எங்க கோரிக்கை இஎஸ்ஐ பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய அந்த இஎஸ்ஐ கூட இவர்களால் முழுமையாக தர முடியவில்லை என்று சொன்னால் நாம் இதை அடுத்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை அதை நடத்தி கொண்டிருக்கிறோம். மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஊதிய சம்பளம் இருக்குல்ல, சம்பள சீட்டு இருக்குல்ல, அதுல மிக குளறுபடிகள் அதிகமா இருக்கு. குளறுபடிகள் என்பது அதிகமா இருக்குது. இவர்களுக்கு நாம என்னதான் ஊதியம், என்னதான் நிர்ணயித்திருக்கின்ற நாம் கேட்கிற போது 3 விதமான ஊதியங்கள் என்பது ஆர்டிஐல ஒப்பந்ததாரருக்கு, இந்த தொழிலாளர்களுக்கு, இந்த இதர தர உள்ளிட்டவர்களுக்கு ஒரு ஊதியம் சொல்றாங்க. அதே போல நம்ம அரசு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இல்லையா, இன்னொரு அவுட் சோர்சிங் ஏஜென்சி, அவங்களுக்கு இன்னொரு ஊதியம் சொல்றாங்க. ஆனா அரசு கொடுப்பது என்பது 7,000 ரூபாய், 10,000 ரூபான்னு சொல்றாங்க, 13,000 ரூபான்னு சொல்றாங்க. ஆனால் அரசு கொடுப்பது என்னமோ, அந்த டாக்டிவ் கொடுப்பது என்னமோ 7,400 ரூபாய் வச்சுக்கலாம். கே.சி. கோபிகுமார், தர உள்ளிட்ட சங்கத்தினுடைய மாநில தலைவர்.